ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுவர் ஒருவரை கண்டார். அவரிடம் என் பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி நம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளால் அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முன்முடுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பது குடிப்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயுற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளை மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அப்துல் கலாம் அவர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து பிரசிடென்ட் இருக்கும் பொழுது ஒரு முறை அவர் வாக் போயிட்டு இருக்கும் பொழுது அது பெரிய ஏரியா, அவங்க நிறைய பங்களா மாதிரி இருக்கும், ப்ளஸ் நிறைய இடம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக கார்னரில், அந்த பார்டர் கார்னரில் எப்போதுமே இந்த பார்டர் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அவங்க வீடெல்லாம் இருக்கும், கோட்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு நாள் அவர் நடந்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே எப்போதுமே கன்மேன் பின்னால் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. பார்த்தா ஒரு கூட்டம் அந்த கோட்டர்ஸ் அவர் அந்த கன்மேன் கூப்பிட்டு கேட்குறாரு, என் கூட்டம் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த கன்மேன் சொன்னார், ஒரு செக்யூரிட்டியோடைய அப்பா இறந்துட்டாங்க, ஆவாயிட்டாரு, அதனால தான் கூட்டம் அப்படியே சொல்லிட்டு அவர் படப்படன்னு அவரே நடந்து போயிருக்காரு. நடந்து போயிருந்து எல்லாருக்கும் ஒரே பேனிக் ஆகிட்டார். பாவம் உள்ளே இருக்குது, திடீர்னு பிரசிடென்ட் வந்தார். அவர் அந்த ஷூ வெளியே வச்சுட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அந்த பார்த்தா பாடி வச்சுருக்காங்க. அப்போ அந்த மகன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கூப்பிட்டு, எவ்வளோ வயசு அவருக்கு, 91 வயசு, அங்கே பாடியெல்லாம் ரொம்ப காஃபி மாதிரி வைக்கல, சிம்பிளாக வச்சுருக்காங்க. இவர் கீழே உட்காந்துட்டார். தரையில் போய் உட்காந்து அந்த மகன் பக்கத்தில் உட்காந்து அந்த ஆறுதலாக சொல்லி, சரி கவலைப்படாத, அவர் 90 வருஷம் வாழ்ந்திருக்கார், நல்ல வாழ்க்கை தான் அதனால் அவரை வாழ்ந்துட்டு அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட்டு அதை ஜஸ்ட்டு சாதாரணமாக ஒரு வீட்டில் செக்யூரிட்டி வீட்டில் போயிட்டு அவங்க கூட உட்கார்ந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. யாரும் செய்வாங்க மாதிரி? அதை செய்ய மாட்டாங்க. இது ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான வாழ்க்கை. அதுதான் அப்துல் கலாம். அவரை பற்றி ஏன் நிறைய பேர் பேசினாங்க அப்படின்னா, அவர் இந்த மாதிரி ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்கிறார் தான். கிறிஸ்துவர்களே, அது போல தான் இன்றைக்கி நம்ம நற்செய்தியில் பார்க்கும் பொழுது ஒரு வரி தண்டுபவர், அதாவது டேக்ஸ் கலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன், அந்த காலகட்டத்தில் இந்த டேக்ஸ் கலெக்டரை பார்த்தாலே பிடிக்காது யாருக்கும். ஏன்னா அவங்க மற்றவங்களுக்கு பணத்தை பிடுங்கி அவங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க லைசன்ஸ் கொடுப்பாங்க, இவங்க போயிட்டு ஒருத்தருக்கும் டேக்ஸ் இவ்வளோன்னு அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு இப்போ இருக்கிற 18% ஜிஎஸ்டி அந்த மாதிரி எல்லாம் இல்லை, 20%, 25%, 50%. அவங்க என்ன விருப்பப்பட்டதோ மனசில் எப்படி எனக்கு பிடிச்சிங்கன்னா ஆள் கம்மியாக வாங்கிக்குவாங்க, எனக்கு ஆள் பிடிக்கலன்னா அவ்வளோ தான் அவங்க காலி, அந்த மாதிரி டேக்ஸ் பிடிச்சிருந்தாங்க. அதனால் இஸ்ரேல் மக்கள் இந்த டேக்ஸ் கலெக்டர் பார்த்தாவே பிடிக்காது. அவங்க சொந்த மக்களாக இருந்தால் கூட நம்மளே ஏமாற்றி பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கருத்து அந்த மக்களுக்குள்ள இருந்தது. அதனால் அவங்க யாரும் பேசவும் மாட்டாங்க, அவங்க யாரும் பழகவும் மாட்டாங்க, அவங்க எப்போதுமே தூரத்தில் தான் நிற்குவாங்க. இப்போ இருக்க போலீஸ்காரங்க எப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, அவங்கள்ட்ட யாரும் பழக மாட்டாங்க. அதுபோல் எல்லா போலீஸ்காரங்கள சில பேர் இருப்பாங்க. அதனால சில நேரத்தில் சில ஆஃபீஸ்லாம் நீங்கள் போனீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா பணம் பிடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வேலையை அதுதான்.
விஷயம் நம்ம பார்க்குறோம் நம்ம நாட்டில் ஃபுல் ஆஃப் கரப்டட். அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கும் பொழுது இந்த லேவி கிட்ட போயிட்டு கடவுள் வந்து சொல்கிறார், என் பின்ன வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்புறார். அதுதான் பியூட்டி. அதாவது அவர் ஒரு பெரிய பணக்காரர். அவர் வந்து அந்த கவர்மெண்ட்ல வந்து ஒரு பெரிய அஃபிஷியலான ஒரு பர்சனு. ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைக்கு எல்லாமே விட்டு வர்றார். அது என்ன மாதிரி மாற்றம், அதை நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. அப்போ என்ன அப்படின்னா, அவருக்கு ஏற்கனவே இயேசுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் ஒரு இறைவாக்கினர் மாதிரி, அவர் ஒரு புதுமை செய்கிறாரு, அவர் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்சன் அப்படின்னு அந்த லேவிக்கு தெரியும். மேத்யூ தான் மத்தையோ அவருக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து அவர் சொன்ன வார்த்தைக்கு வச்சுட்டு கிளம்புறாரு. ஸோ என்னன்னா, வீட்டில் போயிட்டு இனிமே நான் விட்டு அவர் கூட நான் போக போகிறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைக்கிறார். நீ தான் என்னுடைய லாஸ்ட் டே, நான் இனிமேட்டு வந்து நான் ஜீசஸோட நான் பின்னால் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அங்கே இருந்த அறிஞர்களும் மற்றும் என்ன சொல்றது பரிசாரிகள் வந்து உணவுறுத்துறாங்க. இது நம்மளோட செய்யணும் இல்லையா? வீட்டில், கோயிலில், ஆஃபீஸில் நம்ம யாருன்னா கொஞ்சம் ஃபேவர் எதாவது பண்ணிட்டோம், இல்லை யாருன்னா வந்து நமக்கு வந்து பர்சனலாக யாருன்னா வந்து ஒரு முறை யாரும் வந்து எனக்கு ஒழுங்கெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம உள்ள டாப் தான் இவங்க வந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ்னாலே இது மாதிரி நம்ம குணமுறுத்துறது வந்து நம்மளுக்கு அந்த ஹேபிட் இருக்கு இல்லையா அப்படின்னு அது ஸ்டாப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அவங்க செய்யும் பொழுது அதை அறிந்து ஆண்டவர் இயேசு சொல்றார், ஏயா யாருக்கு வந்து மெடிசன் தேவை, யாருக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு தான் தேவை, டாக்டர் கூட அவங்க தான் தேவை, நல்லா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு டாக்டர் அப்படின்னு அந்த கேள்வி அவங்கள்ட்ட சொல்றார். அது மட்டும் இல்லை, நேர்மையாளர்களால பாவிகளை மனம் மாற அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்றார். தெளிவாக சொல்றார். கிறிஸ்துவனுடைய கடவுள் வந்து நம்மளுக்கு வந்திருக்கிறது பாவிகளை ஏற்று அவருடைய மன பரிவர்த்தனை பண்ணி அவங்களை வந்து தன்னிடத்தில் புனித மக்கள் ஆக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு வந்தார் அப்படின்னு இந்த நற்செய்தி சொல்கிறது. இதுதான் நற்செய்தி. நம்ம அனைவருமே பாவிகள் தான். ஆனால் கடவுள் வந்து தினந்தோறும் திருப்பலி மூலியமாக நம்மகிட்ட வந்து பேசி அவருடைய வார்த்தை மூலம் நம்மளை புனிதமாக்குறார். அந்த புனித தன்மையில் நம்ம வாழணும் அப்படின்னா நம்மளுடைய இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே விட்டுணும். நம்ம எப்போதுமே ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். நல்ல சிந்தனையோட நல்ல பழகக்கூடிய ஒரு நல்ல நல்லதே யோசிச்சு நல்லதே செய்யக்கூடிய மனப்பான்மை நம்ம அதை நம்ம மாற்றிக்க வேண்டும். அதனால தான் எப்போதுமே நம்ம வந்து மற்றவங்க ஏதாவது குற்றத்தை செஞ்சோம்னா அதை வந்து நல்லது என்னன்னு நம்ம எடுக்கணும். நம்ம நல்லதே பேசும் பொழுது அது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம எப்போ வந்து நல்ல விஷயங்களை நம்ம செய்கிறோமோ அது நம்ம மனசுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். நீங்கள் யாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணி பாருங்க, அதனுடைய அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷம் உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்துவனுடைய நற்செய்தியிலே கடவுளுக்கு வந்து நம்ம அனைவருமே ஏற்றுக்கொண்டு அவர் தம்முடைய மக்களாக நம்ம அந்த அருள் நம்ம கொடுத்துருக்காரு. அதனால அவர் போலவே மனம் நமக்கு தேவை என்று சொல்லி இந்த திருப்பலி மன்றாடி இந்த திருப்பலியில் கடவுள்கிட்ட நம்ம ஜெபிப்போம். இறைவா, நான் எப்போதுமே மற்றவங்களை உணவுக்காக எப்போதுமே மற்றவங்க நல்லதை பற்றி பேசுறதுக்கு அந்த ஞானம் அவர் கொடுன்னு சொல்லி